அருள்மிகு கோரக்கர் சித்தர் 10ஆம் ஆண்டு பரணி பூஜை ஆராதனை விழா சென்னையில் நடைபெற்றது. சென்னை ஆழ்வார் திருநகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் அருள்மிகு கோரக்கர் சித்தர் 10ஆம் ஆண்டு பரணி பூஜை ஆராதனை விழா பூஜ்ய ஸ்ரீ ஆனந்த சித்தர் ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது கோரக்கர் சித்தருக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபமும் காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜ்ய ஸ்ரீ ஆனந்த சித்தர் பக்தர்களுக்கு அருளாசியுடன் பிரசாதங்களை வழங்கினார். கோரக்கர் சித்தருக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலம் வெளிநாடுகளிலும் பக்த கோடிகள் உள்ளனர். பக்த கோடிகள் விருப்பப்பட்டு அருள்மிகு கோரக்கர் சித்தர் ஆசிரமம் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தாலுகா காரப்பூண்டியில் 2 ஏக்கரில் ஆசிரமம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், சித்தரை தரிசிக்க வருபவர்கள் ஆசிரமத்தில் தங்கும் வசதி, அன்னதானம், குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பால் வழங்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. பூஜ்ய ஸ்ரீ ஆனந்த சித்தர் மற்றும் சித்தர் துணைவியார் அங்கு ஜீவ சமாதி அடைய உள்ளனர். எல்லாருக்கும் அவர் ஒரு கடவுளா நின்று எங்களுக்கு கடவுளுக்கு போறதுக்கு வழியை காமிச்சு கடவுளா நின்று எங்களை வழி நடத்தி போயிட்டு இருக்காரு. அது இன்னைக்கு நான் இப்போ சொல்றது கூட அவரோட பர்மிஷன் இருந்தால் தான் என்னால் பேசக்கூட முடியும். அந்த ஒரு இதில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயம் இல்லை, பெரிய பெரிய விஷயம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரை நான் பார்த்தது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். நான் இங்கே வருவேனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவராக என்னை கூப்பிட்டு வர வச்சார். யாரோ ஒருத்தர் மூலமாக என்னை வர வச்சு இன்னைக்கு இங்கே நான் நின்று பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். அதே மாதிரி நம்ம கடவுள் அடையறதுக்கு ஒரு குரு கண்டிப்பாக வேணும். அந்த குருவை நான் குருங்கிறது இவரை நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே 200% எல்லாருமே நாங்கள் அவரை குருவாக எடுத்துகிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் ஒரு அப்பா அம்மாட்ட போய் எப்படி நாங்கள் ஃப்ரீயாக கேட்போமோ அந்த மாதிரி போய் கேட்போம் அவங்க வீட்டில். அப்பா அப்படின்ன உடனே சரி நீ இதுக்கு தானே வந்திருக்கேன் இன்னைக்கு பண்ணுமா அப்படின்னு சொன்னால் தான் அந்த விஷயத்த நாங்கள் பண்ணுவோமே தவிர இல்லைன்னா பண்ண மாட்டோம். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வாழ்க்கையிலலாம் பல சக்ஸஸை நாங்கள் பார்த்துருக்கிறதுக்கு காரணம் அவர் மட்டும்தான். அது எங்கே வேணாலும் நாங்கள் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவோம். நன்றி, வணக்கம். ஐயா திருவண்ணாமலையில் கீழ்பெண்ணத்தூர் தாலுகா அங்கே பூண்டி கிராமம்னு ஒன்று இருக்குது. காரம்பூண்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே 2 ஏக்கர் அளவில் பெரிய ஆசிரமம் இது பண்ண போகிறாங்க. அங்கே இடமெல்லாம் வாங்கி அங்கே கோசாலை எல்லாமே அமைச்சிருக்காங்க. அங்கே வர ஆந்தவே அது ப்ராசஸில் நடந்துகிட்டு இருக்கு. அதோடு இல்லாமல் அங்கே பக்தர்கள் நாங்கள் யார் வந்தாலும் தங்கறதுக்கு வசதி மற்றும் அன்னதானம், அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் இலவச பால் இதெல்லாம் கொடுக்கறதா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் அதையும் பார்க்கறதுக்கு வருவீங்கன்னு இது ஆசைப்படுறேன். வரணும், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நடந்துடும். அங்கே அப்பா அம்மாவுக்கு இவங்க அப்பா அம்மாவுக்கு ஜீவ சமாதியும் அமைச்சிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுவும் இது பண்ண போகிறாங்க. அதனால் எல்லாரும் பக்த கோடிகளாக அதை எல்லாத்தையும் பார்த்து ஐயா அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். இது எப்படிங்க இப்போது திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையோட இது ஆசியோடு நடக்குதா எப்படி? திருவண்ணாமலைனாவே சித்தர்கள் அதிகமாக வாழ்றாங்க. அதுக்குதான் அந்த திருவண்ணாமலைனாலே நீங்க சொல்ற மாதிரி சித்தர்கள் அதிகமா வாழற இடம் தான். அந்த சித்தர்கள் தான் நம்ம ஐயா கோரக்கர் சித்தர் ஐயா. அவரோட ஆசீர்வாதம், அவரு சொல்லிதான் இது எல்லாமே நடக்குது. அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அவரோட அப்பா அவரோட பேசி அப்பா கிட்ட எல்லா நாளுமே பேசுவாரு. அந்த மாதிரி பேசி சொல்லி பண்ண வச்சதுதான் இது. எங்க கையிலேருந்து நாங்க யாருமே எந்த ஒரு இதுவுமே பண்ணல. அவரு சொல்லி அவரே எல்லாத்தையும் வழி நடத்துறாரு இப்போ வரைக்கும். நான் அது சொல்லல மேடம், திருவண்ணாமலைனாவே சித்தர்கள் வாழ்ற பூமி தான் அது. என்ன அண்ணாமலையாருடைய முழு ஆசி இருக்கான்னு கேக்குறேன். கண்டிப்பா அண்ணாமலையோட முழு ஆசியோட கோரக்கர் ஐயா அண்ணாமலையாருக்கு ஆசி வாங்கி கோரக்கர் ஐயா நம்ம ஐயாவுக்கு சொல்லி தான் இதை பண்ணியிருக்கு. அது பண்ணது எல்லாமே நம்ம ஐயா தான், கோரக்கர் சித்தர் ஐயா தான் வழி நடத்திட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். இவர் இவர் மூலமா நடத்திட்டு இருக்காரு. இவர் எங்களுக்கு இது மாதிரி கடவுள் மாதிரி. அதனால அவர் எங்களுக்கு சொல்றதை நாங்க உங்களுக்கு சொல்றோம். நன்றி. ஓகே. அதான்
சுஷிலா